இப்பொழுது 1ஆம் தேதி வருகை தந்து மிக பிரம்மாண்டமான அந்த கூட்டத்தில், தேசிய ஜனநாயக கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள். நாங்கள் மதுராந்தகத்தில் மாநாடு போட்டு பொதுக்கூட்டம் போட்டோம். அது மாநாடு போல் முடிவடைந்தது. மைல்கள் கணக்காக கார்கள் அங்கே நின்று கொண்டிருந்தது. மக்கள் வெள்ளத்தில் பாரத நரேந்திர மோடி அவர்களும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவர் அண்ணன் EPS அவர்களும், மதிப்புக்குரிய நமது ஐயா G.K. வாசன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் TTV தினகரன் அவர்கள், நீதி கட்சியினுடைய தலைவர் AC சண்முகம் அவர்கள், ஐக்கிய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் அண்ணன் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும், எல்லா இயக்கங்களும், எல்லா கட்சிகளும், எல்லா சமுதாய அமைப்புகளும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் மறைப்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த ஊழல்களை மறைப்பதற்காக என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு ஒன்றுமே செய்யலை, பட்ஜெட் போடலை அப்படின்னு. ஆனால் 40,000 கோடி ரூபாய்க்கு செமிகண்டக்டர். ஆனால் இவங்கெல்லாம் பட்ஜெட் போடுறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் பட்ஜெட் போடுறாங்களா? இல்லை, தமிழ்நாடு முழுவதும் போடுறாங்க. ஆனால் திருநெல்வேலிக்கு ஒன்று, நாங்குநேரிக்கு ஒன்றுன்னு இதுவரைக்கும் பட்ஜெட் போட்டிருக்காங்களா? இல்லை. ஒட்டுமொத்தமாக போடுவாங்க. எந்தெந்த பகுதியில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதனுடைய அடிப்படையில் அந்த பட்ஜெட்டு, அந்த நிதிகள் ஒதுக்கப்படும். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி மத்திய அரசு, மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக அழகான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறார்கள். பாரத நரேந்திர மோடி அவர்கள் வருகிற 28ஆம் தேதி வருவதாக இருந்தது. இப்பொழுது 1ஆம் தேதி மதுரையிலே பேச இருக்கிறார்கள். இன்னும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வேற சொல்லிக்கொண்டே, ஒரு பொய் குற்றச்சாட்டு. ஆனால் எங்களுடைய மாநில தலைவர், இன்னைக்கு சிறுபான்மை மாநில தலைவர் ஜான்சன் சிறுபான்மையுடைய மாநில தலைவர், திருநெல்வேலியில் கூட சிறுபான்மையுடைய மாநில மாநாட்டை கூட நடத்த இருக்கிறார்கள். எங்களுக்கு என்று எந்த விதமான பாகுபாடு, எந்த பேதமும் எங்களுக்கு கிடையாது. எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேர்ந்த வழியில் தான் பாரதிய ஜனதா கட்சி. இத்தனை 11 வருஷம் ஆட்சி, பிரைம் மினிஸ்டர், எந்த சிறுபான்மையினருக்கு எந்த சிறு பாதிப்பு கூட கிடையாது. ஆனால் எல்லோருக்கும் சமமான முறையில், எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்துங்கிற முறையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததா 1.5 கோடி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? புலி படத்துல அவர் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறாருன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை போய் நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியுமா? ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வரி ஏய்ப்பு செய்து உறுதிப்படுத்திருக்காங்க. இப்போதான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பிறகு ட்ரம் எல்லாம் சேர்ந்து அடிப்போம், நான் எல்லாம் சேர்ந்து.